எல்லாருக்கும் வணக்கம். வசனத்திலிருந்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அவரிடத்தில் வந்து, அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினங்கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாயிருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே இந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று என்னிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மருத்துவரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார்கள். எல்லாருக்கும் வணக்கம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை நம்பி வாழும் பொழுது என்ன நடக்கிறது? இயேசுனுடைய வல்லமையின் மூலமாக எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். நாம் ஜெபிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, வேதத்தின் வசனங்களை நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, தேவனுடைய வார்த்தை நமக்கு இயேசுனுடைய விலையேறப்பெற்ற கிரியை காண்பிப்பதனால் இயேசுவின் மூலமாய் இந்த ரட்சிப்பினுடைய கிரியை நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். மக்கள் மரித்து போவார்கள். ஆனால் மரிப்பதற்கு முன்பாக நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஒவ்வொருவரும் பாவம் செய்தார்கள். அவர்கள் மரித்த பிறகு அவர்களுடைய இருதயத்தில் என்ன இருக்க வேண்டும்? ரட்சிப்பு இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய குமாரனாகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவர் சிலுவையில் மரித்து நமக்காக அவர் செய்த அந்த கிரியையை வார்த்தை கூறுகிறது. வார்த்தை என்ன கூறுகிறது? நாம் பெற வேண்டிய அந்த பாவம் எல்லாத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார். அதற்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார். நான் இளம் வயதிலிருந்தே சபைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். நான் பல்வேறு நேரங்களில் இளம் வயதில் இருக்கும் பொழுது பாவம் செய்திருக்கிறேன், திருடி இருக்கிறேன். திருடிவிட்டு நான் வீட்டிற்கு போகும் பொழுது நான் ரொம்ப குற்ற உணர்ச்சிக்குள்ளவனாகி என்னுடைய பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்று முயற்சி செய்தேன், மன்னிப்பு கேட்பேன். ஆனாலும் அதற்கு பிறகு மறுபடியும் நான் என்னுடைய நண்பர்களோடு அந்த நிலங்களுக்கு சென்று நான் திருடுகிறவனாக இருந்தேன். நான் ஒருவேளை பாவம் செய்யாமல் இந்த திருட்டு வேலைகளை செய்யாமல் இருந்திருந்தால் நான் ஒரு பாவி இல்லை, நான் ஒரு பாவியான மனுஷன் இல்லை என்று தான் யோசிக்க தோன்றும். ஆனால் நான் திருடி இருக்கிறேன். என்னுடைய நண்பர்களோடு நான் நிறைய திருடுவது போன்ற கெட்ட காரியங்களை செய்திருக்கிறேன். நான் செய்த எல்லா பாவங்களும் எனக்கு ரொம்ப கனமான ஒரு உணர்வை தந்தது. நான் செய்த பாவம் என்னை இன்னும் குற்ற உணர்ச்சிக்குள்ளாக அதிகமாய் கொண்டு சென்றது. அதனால் எனக்கு நிறைய பாவம் இருக்கிறது. நான் நிறைய திருடி இருக்கிறேன். நான் மரித்தால் நிச்சயமாக நரகத்திற்கு தான் செல்வேன். அந்த சிந்தனைகள் எனக்கு அதிக பயத்தை தந்தது. நான் சபைக்கு போகும் பொழுது முழு இரவும் நான் ஜெபிப்பதுண்டு. முழு இரவும் நான்
உபவாசம் செய்ததுண்டு. நான் நிறைய காரியங்களை செய்து இந்த பாவத்தினுடைய காரியத்தை தீர்க்க விரும்பினேன். நான் இளம் வயதில் இருந்த பொழுது வேதத்தை வாசித்திருந்தேன், அதிகமாய் வாசித்திருந்தேன், ஆதிகாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அது பாவ மன்னிப்பை குறித்து பேசுகிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு நாம் வாசித்திருக்கிறோம். இந்த இடத்தில் என்ன போடப்பட்டிருக்கிறது? அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயர்களும் அவரிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினங்கொண்டு. இந்த நேரத்துல இயேசுவினுடைய சீஷர்கள், பல்வேறு மக்கள் ரொம்ப துயரத்தில் இருந்தார்கள். இயேசு மரித்து அவர் உயிர்த்தெழுந்து எடுத்துக்கொண்டு போன பிறகு இந்த சுவிசேஷம் பல்வேறு மக்களுக்கு பரவ துவங்கியது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது 1ஆம் வசனத்தில் இப்படிப்பட்ட அந்த சுவிசேஷத்தின் வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆசாரியர்கள், தேவாலயத்து சேனை தலைவர்கள், சதுசேயர்கள் எல்லாம் வருகிறார்கள். எந்த நேரத்துல இந்த தேவாலய தலைவர்கள் அப்புறம் இந்த சதுசேயர்கள்லாம் ஸ்தாபிக்கப்பட்டார்களோ அவர்கள் சுவிசேஷ வேலைகளுக்கு எதிராக போகிறவர்களா இருந்தார்கள். யாரெல்லாம் இயேசுவின் மூலமாக நான் குணமாக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் மூலமாக நான் வல்லமையை பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களை இவர்கள் ஒரு மாயக்காரர்களாக பார்த்தார்கள், தேவதூஷணம் சொல்லுகிறவர்களாக பார்த்தார்கள். ஆதலால் தான் இந்த இடத்தில் போடப்பட்டிருக்கிறது, இவர்கள் இயேசுவை குறித்து பேசும் பொழுது, சீஷர்கள் இயேசுவை குறித்து பேசும் பொழுது, அந்த காலத்தில் இருந்த அந்த ஆசாரியர்கள், எருசலேமில் தேவாலயத்து சேனை தலைவனாய் இருந்தவன் சதுசேயன், இந்த மக்கள் அந்த காலத்தில் நான் தான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்ற அவர்கள் தங்களை காண்பித்துக் கொண்டார்கள். 3ஆம் வசனத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? இரண்டாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினங்கொண்டு. இயேசு மரித்த பிறகு உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்ததன் மூலமாக நம்முடைய பாவம் அனைத்தும் கழுவப்பட்டிருக்கிறது. இதை அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த காலத்தில் இருந்த இந்த மத தலைவர்கள், ஆசாரியர்கள், தேவாலயத்து தலைவர்கள், அவர்களை பொறுத்த வரையில இந்த ஆவிக்குரிய கண்ணோட்டம் என்பது வித்தியாசமாக இருந்தது. ஆதலால் இயேசுவை குறித்து இவர்கள் பிரசங்கிப்பது அவர்களுக்கு பிரச்சனையாக இருந்தது. இதே போலதான் நான் இளம் வயதாக இருந்த பொழுது என்னுடைய போதகர்களிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால், நாம் அனைவரும் பாவம் செய்தவர்கள், நாம் அனைவரும் தேவனுடைய மகிமையை விட்டு விலகினவர்கள், நாம் பாவம் செய்தவர்கள், நாம் பாவிகள். ஆதலால் நான் என்னுடைய துவக்க பள்ளியில் இருந்த பொழுது நான் ஒரு பாவி என்றே கற்றுக் கொடுக்கப்பட்டேன். அதற்கிணங்க நானும் பல்வேறு கெட்ட காரியங்களை செய்தேன். நான் ஆப்பிள்களை திருடி இருக்கிறேன், பர்சிமன் பழங்களை திருடி இருக்கிறேன், மக்களுடைய நிலங்களுக்கு சென்று, வயல்களுக்கு சென்று நிறைய பாவங்களை செய்திருக்கிறேன். நான் செய்த பாவங்களின் நிமித்தம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு நிறைய வழிகள் அமைந்தது. அந்த நேரத்தில் எனக்கு என்ன வயது இருக்கும் என்று எனக்கு தெரியாது. நான் வேதத்தில் வாசித்த பொழுது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள்.
ஆனால் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்ற வசனத்தை பார்த்தேன். அந்த நேரத்தில் இயேசு அந்த நேரத்தில் வாழ்ந்த பல்வேறு மக்களுக்கு மத்தியில் அவர்கள் என்ன விசுவாசித்தார்கள்? இயேசுவனுடைய இரத்தத்தின் மூலமாக அவர் உயிர்த்தெழுதலினால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு நாம் வாசித்த 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அந்த ஆசாரியர்கள், சேனை தலைவர்கள் இவர்கள் எல்லாம் வந்த பொழுது அவர்கள் என்ன பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள்? இயேசுவை முன்னிட்டு மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கித்தார்கள். இந்த இடத்தில் 2 விதமான பிரசங்கங்கள் இருக்கிறது. அந்த 2 பிரசங்கங்களுக்கும் இடையே ஒரு மோதல் ஏற்படுகிறது. ஒரு புறத்தில் அவர்கள் இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும், தேவனை எங்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவர்கள் பாவ மன்னிப்பை முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இதற்கு எதிர்ப்புறமாக இல்லை, இயேசு நம்முடைய பாவத்திற்காக தான் இறந்தார், நம்முடைய பாவத்தை அவர் கழுவி இருக்கிறார், நம்முடைய பாவத்தை கழுவி அவர் உயிர்த்தெழுந்தார் என்று அவர்கள் பிரசங்கித்தார்கள். சரிதானே? 2 விதமான பிரசங்கங்கள் அந்த நேரத்துல மக்களுக்கு அளிக்கப்பட்டது. இயேசு உயிர்த்தெழுந்தார், அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக நம்முடைய பாவம் எல்லாம் கழுவப்பட்டது. இதை கேட்ட அந்த ஆசாரியர்கள், சேனை தலைவர்கள், சதுசேயர் இவர்கள் எல்லாருக்கும் அதிகாரம் இருந்தது. ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதாலும் இயேசுவை முன்னிட்டு மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் அவர்கள் சினங்கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலம் இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். இதில் போடப்பட்டிருக்கிறது, வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. இது முதல் நூற்றாண்டு சபையை குறிக்கிறது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பொழுது நம்முடைய பாவத்திற்காக தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். நான் உங்களுடைய பாவத்திற்காக சிலுவையில் அறையப்படுகிறேன், உங்களுடைய பாவத்திற்காக நான் சிலுவையில் அறையப்படுகிறேன், ஆதலால் நீங்கள் எனக்கு பணம் செலுத்த வேண்டும், என்னை நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று இயேசு சொல்லவில்லை. நாம் என்ன பாட்டு பாடுகிறோம்? தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டார் ஐயா என்று நாம் பாடுகிறோம். நான் அவருடைய இரத்தத்தின் மூலமாக, தேவாட்டு குட்டியின் இரத்தத்தின் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். நாம் தங்கம் வெள்ளியை கொடுத்து ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறோம் என்றால் அது ஒரு ஸ்கேம், அது ஒரு போலி. இயேசு இலவசமாய் அவருடைய கிருபையினால் அவர் சிலுவையில் அறையப்பட்டு நம்முடைய பாவம் அனைத்தையும் கழுவி இருக்கிறார். அந்த தொகையை நம்மால் கொடுக்க முடியாது. அந்த ரட்சிப்பின் தொகை என்பது விலை மதிக்கத்தக்கது. அதனால தான் அதை நமக்கு அவர் இலவசமாய் அளித்திருக்கிறார். அதனால்தான் அந்த முதல் நூற்றாண்டு சபைகளில் இயேசு நமக்காக மரித்தார் என்று மக்கள் பிரசங்கிக்கும் பொழுது அத ஆசாரியர்கள், தேவாலயத்து சேனை தலைவர்கள் இவர்கள் எல்லாரும் அந்த சீஷர்களை துன்புறுத்தினார்கள். இயேசுவின் காலகட்டத்தில் இயேசு உயிர்த்தெழுந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டது இதெல்லாம் சத்தியம், எல்லாம் உண்மை. அவர்கள் ரொம்ப சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டார்கள். இது நிமித்தமாக நம்முடைய பாவம் எல்லாம் கழுவப்பட்டது என்ற ஒரு சந்தோஷத்தோடு அவர்கள் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க துவங்கினார்கள். இப்பொழுது சாத்தான் பல்வேறு மக்களை வஞ்சிக்கிறான், பல்வேறு மக்களுடைய சிந்தனைகளை வஞ்சிக்கிறான்.
இயேசு நம்முடைய பாவத்திற்காக தான் மரித்தார். நான் மரிக்க வேண்டிய இடத்தில் அவர் மரித்தார். என்னுடைய பாவத்து நிமித்தமாக அவர் மரித்தார். நிச்சயமாய் அவர் நம்முடைய பாவத்து நிமித்தமாக மரித்தார். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சிறிது காலத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார், பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் மூலமாக தான் நம்முடைய பாவம் கழுவப்பட்டிருக்கிறது. ஆனால் மற்ற தரத்தினர் என்ன சொன்னார்கள்? ஏய், இது முட்டாள்தனம். நாம் செய்த பாவத்தை இயேசு எப்படி எடுத்துக்கொண்டார் என்று சொல்ல முடியும்? ஏனென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்கிறோம். இது முட்டாள்தனம். நாம் பாவிகள்தான். நம்முடைய பாவத்தை நாம் கழுவுவதற்கு எந்த ஒரு வழியும் கிடையாது. ஆதலால்தான் தேவன் இயேசு நம்முடைய பாவத்திற்காக மரிக்க வேண்டும் என்று நியமித்திருந்தார். விளங்குகிறதா? நானும் இளம் வயதிலிருந்தே சபைக்கு சென்ற ஒரு மனிதன்தான். ஒரு குறிப்பிட்ட வயது வரையில் நானும் கூட நான் ஒரு பாவி என்றுதான் விளம்பிக் கொண்டிருந்தேன். ஆனால் வேதத்தை நான் வாசித்த பிறகு இயேசு என்னுடைய பாவத்து நிமித்தமாக மரித்தார். என்னுடைய எல்லா பாவமும் கழுவப்பட்டிருக்கிறது என்ற அந்த வசனங்கள் வேதத்தில் வருகிறது. எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இந்த இடத்தில் பிரியமானவர்களே, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் தேவனுடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகள் மூலமாக நாம் இலவசமாய் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். யார் இலவசமாய் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறது? நாம். இப்பொழுது எல்லாரும் கழுவப்பட்டார்கள். எப்பொழுது இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரித்தாரோ, எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார்கள். நான் பொய் சொன்னவனாக இருக்கலாம், திருடினவனாக இருக்கலாம், களவு செய்தவனாக இருக்கலாம். ஆனால் எனக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டு என்னுடைய பாவத்தை அவர் கழுவியிருக்கிறார். இதுதான் விசுவாசம். இதுதான் வேதத்தினுடைய அடிப்படையான தத்துவமாயிருக்கிறது. நான் சவுல் நகரத்திற்கு வந்த பொழுது நிறைய மக்கள் என்னை ஒரு கள்ள தீர்க்கதரிசி போல் பார்த்தார்கள். நான் சவுல் நகரத்திற்கு வரக்கூடாது என்று அவர்கள் யோசித்தார்கள். எனக்கு அது ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. இப்பொழுது நான் ஊழியம் செய்கிற இந்த கங்னம் என்ற பகுதி சவுல் நகரத்தில் இருக்கிறது. யாராலும் என்னை நிறுத்த முடியாது. இந்த ரட்சிப்பை நான் மக்களுக்கு தரப்போவது கிடையாது. ஏனென்றால் நாம் எல்லாருமே சபிக்கப்பட வேண்டியவர்கள். நான் ஒரு பலவீனமான மனுஷன். ஆனால் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அவர் மரணத்திலிருந்து உயிர் தெழுந்த பிறகு நம்முடைய பாவம் அனைத்தையும் அவர் நியாயம் தீர்த்திருக்கிறார். இயேசு நம்முடைய பாவம் எல்லாத்தையும் கழுவியிருக்கிறார் என்ற அந்த சத்தியம்
நாம் எல்லாருமே பாவம் செய்தவர்கள், நாம் எல்லாருமே நியாயந்தீர்க்கப்பட்டு நரகத்திற்கு போக வேண்டியவர்கள். ஆனால் ரோமர் 3:24 வசனத்தின்படி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் தேவன் என்ன சொல்லுகிறார்? ஏய், நீ நீதிமான். ஏய் ஆக்சு பார்க், நீ ஒரு நீதிமான். ஏய் சகோதரரே, நீங்கள் ஒரு நீதிமான். ஏய் சகோதரியே, நீ ஒரு நீதிமான். பிரியமானவர்களே, முக்கியமான விஷயம் என்னவென்றால், நான் இளம் வயதிலிருந்தே சபைக்கு போகிறவனா இருந்தேன். நான் போன சபைகளில் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்கள் என்றால், நீ ஒரு பாவி. ஆமாம், நான் திருடினது உண்மைதான், நான் பொய் சொன்னது உண்மைதான். ஆனால் இவைகள் எல்லாம் என்னை பொல்லாங்கானவனாக, ஒரு பாவியாக தான் காண்பிக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் எல்லாம் பாஸ்டர் பார்க் அவருடைய தத்துவத்தில் இருக்கிறதா? இல்லை. இவை அனைத்தும் தேவனுடைய வார்த்தையாகிய வேதத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, ரோமர் 3:23 நீங்கள் பார்க்கும் பொழுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்றால் நாம் நம்முடைய கிரியைகளை குறிக்கிறது. நாம் தான் அதில் பகுதியாக இருக்கிறோம். ஆக நாம் நரகத்திற்குரியவர்கள். இயேசு நாம் நரகத்திற்கு போக விரும்பவில்லை. நாம் நரகத்தில் பரிதவிக்கிறதை அவர் விரும்பவில்லை. நமக்கு தெரியாது இல்லையா, பாவத்தை எப்படி கழுவது என்று நமக்கு தெரியாது. நாம் நம்முடைய சரீரத்தை கழுவ முடியும். நம்முடைய சரீரத்தை நாம் ஸ்நானம் செய்வதன் மூலமாக நாம் கழுவிக்கொள்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயத்தை கழுவுவதற்கு எந்த ஒரு இடமும் இல்லை. நான் 1944 பிறந்தவன். ஆதலால் என்னுடைய தாயார் என்னை அந்த தண்ணீர் தொட்டியில் அவர்கள் என்னை கழுவினார்கள். அந்த நேரத்தில் என்னை குளிப்பாட்டினார்கள். இயேசுனுடைய மரணத்தின் மூலமாக நம்முடைய எல்லா பாவமும் கழுவப்பட்டது. இந்த சத்தியத்தை நாம் பார்க்கும் பொழுது சத்தியம் என்ன சொல்லுகிறது? வசனம் என்ன சொல்லுகிறது? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆரம்பத்தில் நான் பிரசங்கித்த பொழுது நான் தேகு என்ற பகுதியில்தான் இந்த சுவிசேஷத்தை அறிவித்து ஊழியம் செய்தேன். அதன் பிறகு நான் சவுல் நகரத்திற்கு வந்தேன். எனக்கு இருந்த நோக்கம் எல்லாம் ஒன்றுதான். சபைக்கு போகிற அனைவரும் தங்களை பாவிகள் என்றே சொல்லுகிறார்கள். எல்லாரும் சபைக்கு போகிறவர்கள் அவர்கள் தங்களை பாவிகள் என்று சொல்வது அவர்களுக்கு ரொம்ப இயல்பாக தோன்றியது. ஆனால் தேவன் நமக்காக என்ன செய்திருக்கிறாரோ அதை நாம் பார்க்க வேண்டியது முக்கியமானதா இருக்கிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். இதுதான் ரோமர் 3:23 சொல்லுகிற வசனம். பல்வேறு போதகர்கள், மூப்பர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஆண்டவரே, எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடுங்கள். ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமத்தை மன்னித்து விடுங்கள். ஆனால் எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி, அப்படி அந்த வசனத்திற்கு பிறகு 24ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 23ஆம் வசனத்திற்கு அப்படியே
வேறுபட்ட வசனத்தை இந்த வசனம் சொல்லுகிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. மக்கள் 23ஆம் வசனத்தை மாத்திரமே வாசிக்கிறார்கள். 24ஆம் வசனத்தை அவர்கள் வாசிப்பதில்லை. 23ஆம் வசனத்தின்படி நாம் எல்லாருமே பாவிகள். ஆனால் 24ஆம் வசனத்தில் என்ன போடப்பட்டிருக்கிறது? அதை நான் வாசித்த பொழுது 24ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 23ஆம் வசனத்தில் பாவிகளா இருந்த நாம் 24ஆம் வசனத்தில் நாம் கழுவப்பட்டோம் என்று வருகிறது. உங்களால் 24ஆம் வசனத்தை பார்க்க முடிகிறது இல்லையா? நான் கொஞ்சம் குள்ளமாக இருக்கிறேன். எனக்கு பின்பாக அந்த சப்டைட்டில்ஸ் ஓடிட்டு இருக்கு. நான் குட்டையாக இருக்கிறதுனால எனக்கு பின்பாக இருக்கிற சப்டைட்டில் அதை நான் மறைக்க மாட்டேன். எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி. இயேசு அதற்கு பின்பாக உடனடியாக அந்த வசனத்தை காண்பிக்கிறார். அவர் நீண்ட தூரத்தை வைக்கவில்லை. அந்த 23ஆம் வசனத்திற்கு பிறகு உடனடியாக 24ஆம் வசனத்தை அவர் நமக்கு வைத்திருக்கிறார். 23ஆம் வசனத்தில் நம்மை பார்க்கும் பொழுது பாவிகளாக வருகிற நாம் 24ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது நம்மை குறித்த ஒரு அற்புதமான பதில் வருகிறது. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களை, இயேசு நம்முடைய இடத்தில் அவர் அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், பாவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நாம் பெற வேண்டிய அந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு இலவசமாய் அவர் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறிக்கிறது. பொழுது பிரியமானவர்களே, நாம் பாவம் செய்தது உண்மைதான். நான் நரகத்துக்கு போக வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட காரணத்தினால், தேவனுடைய கிருபையின் மூலமாக, அவருடைய இரக்கத்தினால் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் யாரை பார்த்து நீதிமான் என்று சொல்லுகிறார்? நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். சரிதானே? நிச்சயமாய் சொல்லியிருக்கிறார் தானே? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு மக்கள் என்னிடத்தில் இந்த காரணத்தை சொல்லி அவர்கள் வாதாடுகிறார்கள். ஆனால் உண்மை என்ன? இலவசமாய் இயேசுனுடைய கிருபையினாலே நான் நீதிமானாக்கப்பட்டேன். ரொம்ப எளிமையான விஷயம்தான். தேவன் இதனை ரொம்ப எளிதாக 2 வசனத்துல வரும்படியாகவே நமக்கு காண்பித்திருக்கிறார். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. ஆனால் நாம் எல்லாருமே இலவசமாய் கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நமக்கு இதனை ஒரு கட்டண வசூலிப்பின் மூலமாக ஏற்படுத்தவில்லை. அவர் இலவசமாய் அதை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். ஆக நான் ரட்சிப்பை பெறுவது கஷ்டம் என்று யோசித்தேன். ஆனால் அது கஷ்டமே கிடையாது. நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை வந்ததென்றால் அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் அதற்காக ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய தேவையில்லை. அவர் என்னுடைய பாவத்தை வெண்பனியை விட வெண்மையான அளவுக்கு கழுவி இருக்கிறார். ஆக நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஒன்றுமே செய்யக்கூடாது. நான் ஏதாவது செய்தேன் என்றால் நான் அதனை கெடுத்து விடுவேன். நான் செய்ய வேண்டியது என்னவென்றால்,
இயேசு என்னுடைய பாவத்தை கழுவி இருக்கிறார், அதை விசுவாசிப்பது. ஆனால் பல்வேறு மக்கள், ஓ நீ அப்போ பாவம் செய்வதில்லையா, நீ பாவம் செய்தியா இல்லையா? இயேசு அதற்கு என்ன சொல்கிறார்? எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு அவருடைய கிருபையினாலே நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, எல்லாவற்றிற்கும் முடிவு என்னவென்று சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் கழுவப்பட்டிருக்கிறோம், நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இதற்கு பின்பு நாம் ஏதாவது கிரியை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதா? இல்லை. நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் அதுல உங்களுடைய கிரியைகளை சேர்த்து கொள்கிறீர்கள், பணத்தை சேர்த்து கொள்கிறீர்கள் என்றால் அது போலி. நாம் இலவசமாய் தேவனுடைய கிருபையினால் மாத்திரமே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் அதில் ஏதாவது கிரியையை சேர்த்து கொண்டீர்கள் என்றால் அந்த இலவசமாய் என்ற விஷயத்தை நீங்கள் அந்த அர்த்தத்தை மாற்றி விடுகிறீர்கள். நான் திருடி இருக்கிறேன், இளம் வயதில் ஆப்பிள்களை திருடி இருக்கிறேன், நான் நிச்சயமாக என்னுடைய பாவத்தை எல்லாம் கணக்கிட்டால் அதனுடைய அளவு அதிகமாக தான் இருக்கும். நான் பள்ளி பருவத்திலேயே நிறைய பாவங்களை நான் செய்தேன். இப்ப நான் பள்ளி பருவத்தில் என்னுடைய பள்ளி கட்டணத்தை நான் செலுத்தவில்லை என்றால் என்னுடைய பள்ளியில் இருந்து என்ன சொல்லுவார்கள்? உங்களுடைய வீட்டிற்கு சென்று உங்களுடைய அப்பாவை பள்ளி கட்டணத்தை செலுத்த சொல்லுங்கள், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட சொல்லுங்க. என்னுடைய அப்பா ஜப்பான்ல ஒரு கொலோனியலா இருந்தாரு. அவர் ஒரு ஜப்பான் தேசத்தாரோடு நட்புறவு கொண்டிருந்ததனால் அந்த ஜப்பான் தேசத்தார் ஒரு நிலத்தை வைத்திருந்தார். அதை அவர் என்னுடைய தகப்பனுக்கு தந்த காரணத்தினால் அது என்னுடைய தகப்பனுடைய நிலமாக மாறியது. அதனால் அந்த நிலத்தில் நாங்கள் விவசாயம் செய்த பொழுது எங்களுக்கு அந்த விவசாயம் செய்த பிறகு நிறைய உணவு மீதமாகவே இருக்கும். மற்றவர்களுக்கு நிறைய காரியங்களில் குறைபாடு இருக்கும் பொழுது எங்களுக்கு நல்ல நிலம் இருந்தது. என்னுடைய தகப்பன் விவசாயம் செய்து அதிலிருந்து நல்ல அறுவடை செய்து அவர் சந்தைகளுக்கு சென்று அவர் ஏற்றுமதி இறக்குமதி செய்து அவர் நல்ல வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். அந்த காலத்தில் ஒரு சோப்பனுடைய விலை, ஒரு மெழுகுவத்தியினுடைய விலை ரொம்ப விலையேற பெற்றதாக இருந்தது. இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட பொழுது நம்முடைய பாவத்திற்காக மரித்தார். இயேசு என்னிடத்தில் என்ன சொல்ல விரும்புகிறார்? நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை. என்னுடைய பாவத்தினுடைய ஆக்கினை அனைத்தும் இயேசுவின் மூலமாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இயேசுவே அதை ஏற்றுக்கொண்டார். 23ஆம் வசனத்தில் நாம் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி, ரோமர் 3:24 கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம் என்ற அர்த்தமா அல்லது நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அர்த்தமா? இயேசுவின் மூலமாக நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய கிருபையின் மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். நம்முடைய பாவம் அனைத்தையும் அவர் கழுவ வேண்டும். அவர் கழுவி விட்டார். அதனால்தான் தான் அவர் இந்த வசனத்தை நமக்காக தந்திருக்கிறார். ஆமென். நம்முடைய பாவங்கள் 1000 பாவங்களாக இருந்தாலும் ஆண்டவர் 999 பாவத்தை மாத்திரம் எடுத்துவிட்டு 1% பாவத்தை நமக்கு நீங்கள் அதை கழுவுங்கள் என்று வைத்தால் நம்மால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் வேதம் நம்மிடத்தில் என்ன சொல்லுகிறது? நான் நீதிமான். நான் இளம் வயதிலிருந்தே ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபத்திற்கு செல்வேன். நான் சென்று
பிரசங்கங்கள் எல்லாம் முடித்து எல்லாருமே வீட்டிற்கு சென்ற பிறகு நான் தனிமையாக இருந்து நான் ஜெபிப்பேன், பாவ மன்னிப்பு கேட்பேன். ஏனென்றால் மக்கள் இருக்கும் பொழுது நான் பாவ மன்னிப்பை கேட்டால் மக்கள் என்னை பார்த்து ஒரு ஒரு மாதிரி வினோதமாக பார்ப்பார்கள். ஆதலால் இளம் வயதில் இருந்த பொழுது நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். பல்வேறு முறை நான் வேதத்தை வாசித்திருக்கிறேன். வேதத்தில் பல்வேறு விஷயங்களை நான் பார்த்த பொழுது அந்த நேரத்தில் நான் சென்று கொண்டிருந்த சபையில் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் வேதத்திற்கு அடிப்படையாக இல்லை. வேதம் சொல்லுகிறது நான் பாவி, ஆனால் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நான் நீதிமானாக்கப்பட்டவன். ஆனால் அங்கிருந்த போதகர் நான் வெறும் பாவி என்பதை மாத்திரமே சொல்லிக் கொடுத்தார். அது தவறு. அந்த போதகர்கள் எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்கள் என்றால், நாம் மனம் திரும்ப வேண்டும், நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட நாம் மன்றாட வேண்டும். வேதம் சொல்லுகிறது நான் ஏதோ செய்தேன் என்றதனால் என்னுடைய பாவம் கழுவப்படவில்லை, கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு என்னுடைய பாவம் கழுவப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல், எந்த ஒரு கிரியையும் இல்லாமல். ஏதாவது கிரியை அங்கே சேர்க்கப்பட்டால் அது போலியாகிவிடும். நான் கொடுக்கக்கூடிய கட்டணம் என்று ஒன்றுமே இல்லை. இலவசமாய் அவர் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டதனால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பாவம் கழுவப்பட்டது என்ற அந்த உணர்வு எனக்கு வர வேண்டும். நான் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு வேண்டும். நான் பாவத்தை கழுவி என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுவது என்பது இல்லை. இயேசு என்னுடைய பாவத்தை கழுவி இருக்கிறார். எப்பொழுது கழுவி இருக்கிறார்? வெறும் பணக்காரர்களுடைய பாவத்தை மாத்திரம் அவர் கழுவவில்லை. பணக்காரர்களுடைய பாவத்தை கழுவி இருந்தார். அவர்களால் பணம் நிறைய கொடுக்க முடியும் அவருடைய பாவம் கழுவப்படுவதற்கு. ஆனால் தேவன் எல்லா மக்களையும் மன்னிக்க வேண்டும் என்று நினைத்தார். அவர்களுடைய பாவத்தை அவர் மன்னிக்கிறார் என்றால் இந்த ஜனங்களுக்கு தருவதற்கு ஒரு பணம் கூட இருக்காது, ஒரு ரூபாய் கூட இருக்காது. ஆனால் இயேசுவினுடைய இரத்தத்தின் மூலமாக நாம் ஒன்றும் செய்யவில்லை. வெறும் இலவசமாய் விசுவாசத்தின் மூலமாக அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது என்னுடைய பாவம் கழுவப்பட்டிருக்கிறது. அனைத்தும் சகலமும் நிறைவேற்றப்படும். ஆமென். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுடைய மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆக நாம் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்தோம்? ஒன்றும் செய்யவில்லை. இயேசு நம்மை மீட்டிருக்கிறார். இயேசு நமக்காக மரித்திருக்கிறார். ஆதலால்தான் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். நாம் ஒன்றும் செய்யவில்லை. எந்த ஒரு கிரியையும் செய்யவில்லை. நம்முடைய முயற்சிகள் எதுவும் அதில் இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீர்களோ. விளங்குகிறதா? பிரியமானவர்களே, சத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்றால் அது கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் இது சத்தியம். இயேசு உங்களுடைய பாவத்திற்காக மரித்தார் என்பது சத்தியம். இது நமக்கு விசுவாசிப்பதற்கு எளிதான விஷயம். நான் ஒரு தொந்தரவு கொடுக்கிறவனாக இருந்தேன். ஆனால் நான் சபைகளில், அதாவது இளம் வயதாக இருந்த பொழுது நான் சந்தித்த சவால்கள் இந்த பாவ மன்னிப்பை குறித்து தான் இருந்தது. நான் ஒரு பாவி, நான் தேவ மகிமையற்றவன். ஆனால் ரோமர் 3:23-24 பார்க்கும் பொழுது எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி. அப்படியானால் நாம் ஏதோ செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இல்லை. இயேசு நமக்காக சிலுவையில் மரித்திருக்கிறார். இலவசமாய் தேவனுடைய கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் என்னை பார்த்து என்ன சொல்கிறார்? ஏய், உன்னிடத்தில் பாவம் இல்லை, நீ தேவனுடைய கிருபையினால் கழுவப்பட்டிருக்கிறாய், உன்னுடைய பாவம் கழுவப்பட்டிருக்கிறது. இயேசுனுடைய இரத்தத்தின் மூலம் உன்னுடைய பாவம் கழுவப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நான் இயேசுனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும்.
எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்படியானால் தேவனுடைய கிருபையின் மூலமாக மாத்திரமே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? நான் விசுவாசிக்க வேண்டும். ஓ, தேவன் என்னை நீதிமான் என்று சொல்லியிருக்கிறார். இது பாஸ்டர் ஓக்ஸ் பார்க் சொல்ற வார்த்தை கிடையாது. இது வேற ஏதோ ஒரு போதகர் சொன்ன தத்துவம் கிடையாது. இது இயேசு செய்த கிரியை. வசனம் சொல்லுகிறது. வசனம் சொல்லுகிறது நான் நீதிமான் என்றால் நான் நீதிமான். நான் பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும் என்று இல்லை, நான் பாவம் மன்னிக்கப்பட்டது என்பதை விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்குள் நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்று யோசித்தால் இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இதை விசுவாசிப்பது மாத்திரம்தான். நான் நீதிமானாக்கப்பட்டேன் என்பதை விசுவாசிப்பது. இதற்கு கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் என்றால் அதிக தொகை வசூலிக்கப்பட கூடியதா இருக்கும். ஆனால் வேதம் நம்மிடத்தில் கட்டணத்தை எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் எந்த அளவுக்கு இதை விசுவாசிக்கிறீர்களோ, நீங்கள் நீதிமான் என்பதை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறீர்களோ, நீங்கள் ரட்சிக்கப்பட்டுவீர்கள். ரட்சிப்பு என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன் கஷ்டமான விஷயமா உங்களுக்கு தெரியுது? ஏன்னா அது உங்களுக்கு தெரியல. நீங்க வெறும் அதை ஏற்றுக்கொள்ளணும், நீங்க நம்பணும்ன்றது உங்களுக்கு தெரியலன்னா அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய். வேதம் நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொல்கிறது என்றால் நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய். நான் அழுவ வேண்டும், நான் மன்றாட வேண்டும், நான் பாவ மன்னிப்புக்காக விண்ணப்பிக்க வேண்டும். நீங்க ஏற்கனவே பாவ மன்னிப்பு பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். இங்கே அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவரும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சிலங்கொண்டு. வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசுவின் மூலமாக நாம் ரட்சிப்பு பெற்றிருக்கிறோம். இந்த தேவாலயத்து சேனை தலைவர்கள் சதுசேயர் இவர்களுக்கு இது பிடிக்கவில்லை. ஆதலால்தான் இவர்கள் அந்த சீஷர்களை சிறைச்சாலையில் அடைத்தார்கள். ஆனால் என்ன நடந்தது? 4ஆம் வசனத்தில் வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்களுடைய தொகை 5000 இருந்தது. இப்பொழுது நீங்கள் $1 தந்து இல்ல $1 தந்து நீங்கள் ரட்சிப்பை பெற முடியும் என்றால் நீங்கள் எந்த அளவுக்கு கட்டணத்தை செலுத்துகிறீர்கள், நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீர்கள் என்பதை பொருட்டு இல்லை. நீங்கள் இதை இருக்கிற வண்ணமாகவே விசுவாசிக்கும் பொழுது, இயேசு நமக்காக செய்த அந்த காரியத்தை நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே விசுவாசிக்கும் பொழுதுதான் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும். ஏனென்றால் இயேசு நமக்காக மரித்தேன் என்று சொல்லுகிறார். இயேசு நமக்காக மரித்த அந்த விஷயத்தை நாம் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது? நாம் ஏற்றுக்கொண்டால் போதும். சவுல் நகரத்தில் பல்வேறு போதகர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்றால், பாஸ்டர் பார்க் இங்கே வரக்கூடாது, நாம் அவரை பிரசங்கிக்க விடக்கூடாது. பல்வேறு மக்கள் நான் சவுல் நகரத்திற்கு வருவதை தடுக்க நினைத்தார்கள். ஆனால் எனக்கு அது ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. நான் சிரித்தேன். நான் வரவில்லை, தேவன் என்னை அனுப்புகிறார். எனக்கு நினைவில்லை, ஒருவேளை அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயம் என்னை நிறுத்துகிறது. என்னை எதுவும் நிறுத்தவில்லை. இன்றைக்கு பல்வேறு சபை மக்கள் இன்றைக்கு எல்லாரும் இங்கே இருக்கிற அனைவரும் என்னுடைய பாவம் இயேசுனுடைய இரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்டது என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். 2000 வருஷங்களுக்கு முன்பாக தேவன் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார்.
அவர் இயேசு நம்முடைய பாவத்திற்காக மரிக்க வேண்டும் என்று நியமித்திருந்தார். நாம் மரிக்க வேண்டும் என்றால் நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாம் அதை செய்ய வேண்டும் என்றால் அது கஷ்டமாக இருக்கும். ஆனா நான் இயேசு எனக்காக மரித்தார் என்பதை விசுவாசித்தேன் என்றால் இது எனக்கு எவ்வளவு எளிமையான ஒரு விஷயம். அதன் மூலமாக நான் ரட்சிக்கப்பட முடியும். பிரியமானவர்களே, ரொம்ப ஆச்சரியமான விதத்தில் தேவனுடைய கிருபையினால நாம் இந்த பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். தங்கத்தின் மூலமாக இல்லை, வெள்ளையின் மூலமாக இல்லை. என்னுடைய பாவம் கழுவப்படுவதற்கு இவையெல்லாம் தேவையில்லை. ஆனால் தேவனின் மூலமாய், பரிசுத்த ஆவியின் மூலமாய் நான் தேவாட்டுக்குட்டியின் இரத்தத்தின் மூலம் மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார். இந்த வகையில் நான் இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் என்னை எதுவும் செய்ய சொல்லவில்லை. நான் சின்ன விஷயத்தை செய்ய வேண்டும் என்று முற்பட்டாலும் இந்த ரட்சிப்பை என்னால் நிறைவேற்ற முடியாது. நான் செய்ய வேண்டிய விஷயம் எல்லாம் என்ன? நான் நம்ப வேண்டும். நான் நம்புவது எனக்கு எளிதான விஷயமா இல்லையா? யாரெல்லாம் நான் நரகத்திற்கு போக வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ அவர்கள் ரட்சிப்பு பெறுவது கஷ்டமான ஒரு விஷயம். அது சத்தியம் இல்லை என்ற காரணத்தினால் அவர்கள் விசுவாசிக்கிறார்கள் என்று இல்லை. தேவனுடைய கிருபையினால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். நீண்ட காலத்திற்கு முன்பாக நான் பாவ மன்னிப்பை பெற ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறேன், நிறைய ஜெபித்திருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் நான் வேதத்தை வாசித்த பொழுது வேதத்தில் வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது? எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்பொழுது என்னுடைய இருதயம் அதை கேட்ட பொழுது அது ரொம்ப கவரப்பட்டது. என்னுடைய பாவம் எல்லாம் கழுவப்பட்டிருக்கிறது. மக்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள்? ஓக்சு பார்க் அவர் யார்? நம்முடைய பாவம் எல்லாம் கழுவப்பட்டது என்று அவர் எப்படி சொல்லலாம்? நான் சொல்லவில்லை, இது என்னுடைய தத்துவம் இல்லை. பிரியமானவர்களே, உங்களுக்கு வேதம் அதிகமாக தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் அதில் உங்களுடைய பாவம் கழுவப்பட்டிருக்கிறது என்ற அந்த காரியம் உங்களுக்கு தெரிந்தால் மாத்திரம் போதும். அதற்காக நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை. உங்களுடைய முயற்சிகள் எதுவும் தேவையில்லை. இலவசமாய் அவர் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். தேவன் நமக்கு அதை மிகவும் எளிமையாக்கி இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசிப்பது மாத்திரம்தான். அதனால்தான் நாம் ஏன் வேதம் வாசிக்கிறோம்? நாம் தேவனுடைய இருதயத்தை தெரிந்து கொள்வதற்காக தான் வேதத்தை வாசிக்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை இருக்கிற வண்ணமாகவே நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆக வேதத்தின்படி என்னுடைய பாவம் கழுவப்பட்டது. நான் விசுவாசிப்பதன் மூலமாகவே நான் தேவனுடைய பிள்ளையாகிறேன். அப்படியானால் நான் பரலோகத்திற்கு போகக்கூடியவன். ஆமென். மக்கள் இப்படி கேட்கிறார்கள், நான் எப்படி நம்புவது என்ற எந்த ஒரு முறைமையும் கிடையாது. நான் விசுவாசிக்க வேண்டும். இருக்கிற வண்ணமாகவே விசுவாசிக்க வேண்டும். முக்கியமான விஷயம், இங்கே கூடியிருக்கிற அனைவரும், ஆண்டவரே என்னுக்குள் பாவம் இருக்கிறது அப்படி சொன்னீர்கள் என்றால் நீங்கள் கவனமாய் கேட்க வேண்டும். இயேசு என்னுடைய எல்லாம் பாவத்திற்காகவும் மரித்தார். அவர் மரித்த பொழுது நான் செய்த எல்லா பாவத்தையும் அவர் கழுவி இருக்கிறார். என்னுடைய பாவம் அனைத்தையும் அவர் கழுவி இருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கரங்களை உயர்த்தலாம்.
நம்முடைய இருதயம் மேட்டிமையாக இருக்கும் பொழுது, நம்முடைய இருதயம் பொல்லாங்க, அதாவது மேட்டிமையா இருக்கும் பொழுது, நான் வேதத்தில் கூறப்பட்ட விஷயத்திற்கு புறம்பாக யோசிப்பேன். வேதம் சொல்லுகிறது என்னுடைய எல்லா பாவமும் கழுவப்பட்டிருக்கிறது. ஆனால் சில மக்கள் என்ன சொல்லுகிறார்கள், வேதம் எல்லா பாவமும் கழுவப்பட்டது என்று சொன்னாலும், ஆனால் நான் பாவம் செய்யக்கூடியவன், ஆனால் நான் கெட்ட காரியங்களை செய்யக்கூடியவன். மக்கள் வேதத்திற்கு மேலாக தங்களுடைய சிந்தனையை வைத்துக் கொள்கிறார்கள். இன்றைக்கு அதனாலதான் மக்கள் பாவ மன்னிப்பு பெறுவதற்காக அழுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள், மன்றாடுகிறார்கள். ஆனால் நான் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு இந்த சிலுவையில் மரித்து என்னுடைய பாவம் எல்லாம் கழுவி இருக்கிறார். ஆனால் இந்த ஒரு சத்தியத்தை புறக்கணிக்கிறவர்கள் என்ன சொல்லுவார்கள், தொடர்ந்து தங்களை பாவிகள் என்று மாத்திரம்தான் சொல்லுவார்கள். நாம் வேதத்தின் வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் என்று விசுவாசிக்க வேண்டும். நான் இளம் வயதாக இருந்த பொழுது, என்னுடைய இளமை பருவத்தில் பாவத்து நிமித்தமாக நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். ஆனால் நான் ரட்சிப்பை பெற்ற பிறகு என்னுடைய சகோதரியின் இடத்தில் நான் சொன்னேன். என்னுடைய தாயார் 1951 வருடத்தில் மரித்து போனார்கள். அந்த நேரத்திலிருந்து என்னுடைய சகோதரி தான், மூத்த சகோதரி தான் என்னை வளர்த்தார்கள். எனக்கு 2 அக்காங்க இருக்காங்க. என்னுடைய மூத்த சகோதரியார் தான் என்னை பள்ளிக்கு அனுப்பினார்கள். அவர்களிடத்தில் நம்முடைய பாவம் இயேசுனுடைய இரத்தத்தின் மூலமாக மாத்திரமே கழுவப்பட்டது என்று நான் சொன்னேன். நான் நீதிமான் என்று சொன்னபொழுது அவர்கள் சொன்னார்கள், நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய போதகர்களும் என்ன சொல்கிறார்கள், நம்முடைய மூப்பர்களும் என்ன சொல்கிறார்கள், நாம் பாவிகள் என்று சொல்கிறார்கள். ஆக நாம் தாழ்மையுடன் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அவர்களிடத்தில் எப்படி விளக்குவது என்று தெரியாது. ஆனால் அவர்களிடத்தில் நான் இதனை சொன்னேன். நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்ற வசனம் வேதத்தில் இருக்கிறது. அந்த வகையில் என்னுடைய மூத்த சகோதரியாரும் கடைசியில் ரட்சிப்பை பெற்றார்கள். அதன் பிறகு அந்த சபையினரால் நான் துன்புறுத்தப்பட்டேன். என்னுடைய மூத்த சகோதரி ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அந்த சபையினுடைய போதகர் என்னை துன்புறுத்தினார். நீ சொல்வது முட்டாள்தனம். ஒரு நாள் அந்த போதகர் என்னை துன்புறுத்தும் விதமாக ஆராதனை நேரத்திலேயே, ஓக்சு பார்க், நீ ஞாயிறு ஆராதனையில் இந்த பரிசுத்த பந்தியில் கார் மூலமாக வந்திருக்கிறாய். கார் மூலமாக சபைக்கு வருவது தவறு. ஆதலால் நீ இந்த பரிசுத்த பந்தியை ஆசரிக்க முடியாது. அந்த போதகர் சொல்ல தேவையில்லாத விஷயத்தை சொன்னார். ஏனென்றால் அந்த போதகருக்கும் மகள்கள் இருந்தார்கள். அவருடைய மகள்களும் மேல்நிலை பள்ளிக்கு செல்லக்கூடியவர்கள். அந்த மகள்கள் பள்ளிக்கூடத்திற்கு செல்வதற்கு ஒரு இடத்திலிருந்து வேறு ஒரு தூரமான இடத்திற்கு தான் போவார்கள். ஆதலால் அவர்கள் தங்களுடைய வீட்டில் சாப்பிட்டு விட்டு, உணவு சாப்பிட்டு விட்டு அவர்கள் மறுபடியுமாக அந்த தூரமாக இருக்கிற இடத்திற்கு அவர்கள் போவார்கள். அதனால் நிச்சயமாக ஒவ்வொரு வாரந்தோறும் அவர்கள் சபைக்கு வருவதற்கு அவர்களுடைய வீட்டிலிருந்து காரில் தான் வந்து செல்வார்கள். அவர்கள் தொடர்ந்து காரில் வந்து சென்று கொண்டிருந்தார்கள். ஆனால் நான் அந்த ஒரு முறைதான் காரில் வந்திருந்தேன். ஆனால் அந்த போதகர் என்னை குற்றப்படுத்தும் விதமாக, ஒக்சு பார்க், நீ சபைக்கு காரில் வந்திருக்கிறாய், ஆதலால் நீ தவறு செய்து விட்டார், நீ பரிசுத்த பந்தியை ஆசரிக்க முடியாது.
அப்பொழுது எனக்கு ஆத்திரம் வந்தது. நான் போதகரே, உங்களுடைய மகள்கள் அப்பொழுது எப்படி பரிசுத்த பந்தி ஆசரிக்க முடியும்? அவர்களும் காரில் தானே வந்தார்கள். ஆனால் நான் அப்படி சொல்லவில்லை. ஏனென்றால் நான் அவருடைய அந்த போதகர் என்ற விஷயத்திற்கு மரியாதை கொடுத்தேன். நான் அதை எந்த அளவுக்கு பார்த்தாலும் அந்த போதகர் தொடர்ந்து நாம் பாவிகள் என்று மாத்திரம்தான் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் இயேசுனுடைய ரத்தம் நம்முடைய பாவத்தை கழுவி இருக்கிறது. பிரியமானவர்களே, வேதத்தின் வார்த்தைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? நான் எப்பேற்பட்ட பாவியாய் இருந்தாலும் இயேசு நம்முடைய பாவத்தை வெண்பனியை போல கழுவி இருக்கிறார். ஆமென். ஆமாம். தேவன் ரட்சிப்பை இந்த உலகத்திலே பெறக்கூடிய எளிமையான விஷயமாக்கினார். நான் கொச்சாங் என்ற இடத்தில் இருந்த பொழுது, அந்த கொச்சாங் நகரத்தில் சாங்பள்ளி என்ற கிராமத்தில் நான் 1 வருடம் ஊழியம் செய்தேன். அந்த இடத்தில் நான் சபையை துவங்கினேன். ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்டவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு சபைக்கு வந்தார்கள். சில வருடங்கள் கழித்து நான் இராணுவத்தில் சென்றேன். என்னோட வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகள் நடைபெற்றது. பிரியமானவர்களே, நம்முடைய பாவத்திற்கு என்று எந்த அளவும் கிடையாது. அதற்கு நாம் அளக்க முடியாது, அந்த பாவத்தை அளக்க முடியாது. ஆனால் அநேக பாவங்களை நாம் செய்திருக்கிறோம். ஆனால் எல்லா பாவமும் இயேசுவின் மூலமாக கழுவப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டாம். நீங்கள் விசுவாசித்தால் மாத்திரம் போதும், என்னுடைய பாவம் கழுவப்பட்டிருக்கிறது. விளங்குகிறதா? பிரியமானவர்களே, யார் ஞானம் உள்ளவர்? நீங்களா தேவனா? தேவன் தான் ஞானம் உள்ளவர். இன்றைக்கு நீங்கள் ஐயோ என்னிடத்தில் நிறைய பாவம் இருக்கிறது, ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு நம்முடைய பாவத்திற்காக மரித்தார். என்னுடைய பாவத்தை அவர் தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக கழுவியிருக்கிறார். நான் பணம் செலுத்தி ஏதாவது வேலை செய்ய வேண்டும் என்று இல்லை. நான் ஒரு பணம் கூட செலுத்தவில்லை. என்னுடைய பாவம் கழுவப்பட்டது என்று நான் விசுவாசிக்கும் பொழுது நான் அதன் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறேன். எந்த ஒரு தங்கத்தினாலும் இல்லை, வெள்ளியினாலும் இல்லை. தேவன் தேவ ஆட்டுக்குட்டியின் மூலமாக நான் தேவாட்டுக்குட்டியின் இரத்தத்தின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், கழுவப்பட்டிருக்கிறேன். நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே தேவன் உங்களுடைய பாவ பிரச்சனையை தீர்த்திருக்கிறார். உங்களிடத்தில் அவர் எதையும் வேண்டிக் கொள்ளவில்லை. அப்படியானால் நீங்கள் செய்ய வேண்டிய எல்லாமே என்ன? வேதம் என்னுடைய பாவம் கழுவப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. அப்படியானால் வேதம் சொல்வதுதான் சரி. என்னுடைய பாவம் எல்லாம் கழுவப்பட்டது, அது உண்மை. இரண்டாம் வசனத்தில், 3ஆம் வசனத்தில் இந்த மக்கள் இயேசு நம்முடைய பாவத்திற்காக சிலுவில் அறையப்பட்டார் என்ற அந்த வார்த்தையை கேட்பதை வெறுத்தார்கள். ஆனால் நாம் இயேசு நமக்காக என்ன செய்தாரோ அதை விசுவாசிக்க வேண்டும். இயேசு நம்முடைய பாவத்தை கழுவினார் என்றால் நாம் எப்படி பாவியாக இருக்க முடியும்? நாம் பாவிகள் இல்லை. பிரியமானவர்களே, நீங்கள் இப்பொழுது வரையில் நான் ஒரு பாவி என்று சொன்னால் அதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஆம், வேதம் சொல்லுகிறது என்னுடைய பாவம் கழுவப்பட்டது. இயேசு என்னோட பாவம் இயேசு என்னோட பாவத்தை கழுவி இருக்கிறார். தங்கத்தினால் இல்லை, வெள்ளியினால் இல்லை.
ஆனால் இயேசுவின் மூலமாக, தேவாட்டுக்குட்டியின் இரத்தத்தின் மூலமாக நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் அது கடந்த காலம். இதற்கு பிறகு நான் செய்ய வேண்டிய விஷயமோ இல்லை நிறை பெற வேண்டிய விஷயத்தையோ இது குறிக்கவில்லை. நீங்கள் இதை விசுவாசித்தால் பிரியமானவர்களே, இது எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டாலும் நீங்கள் வாசித்தாலும் நான் இன்னும் பாவி என்று சொன்னால் அந்த அவிசுவாசத்தின் மூலமாக தான் நீங்கள் பாவியாக இருக்க முடியும். ஆனால் இதை நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் நீங்கள் நீதிமானாக்கப்பட முடியும். நீங்கள் செய்ய வேண்டிய எல்லாமே என்ன? நான் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்கிறது. இங்க இருக்கிற நீங்கள் இன்னும் நான் ஒரு பாவி என்று யோசித்தால், ஆமாம், நீங்கள் பாவம் செய்தது உண்மை. ஆனால் இயேசு உங்களுடைய பாவம் எல்லாத்தையுமே கழுவி இருக்கிறார். அவர் நம்முடைய பாவத்திற்காக தான் சிலுவையில் அறையப்பட்டார். அந்த நேரத்தில் நான் பிறக்கவே இல்லையே. ஆம், அந்த நேரத்தில் நீங்கள் பிறக்கவில்லை. ஆனால் உங்களுடைய பாவத்திற்காக இயேசு மரித்திருக்கிறார். நான் அந்த நேரத்தில் பிறக்கவில்லையே, எப்படி என்னுடைய பாவம் கழுவப்பட முடியும்? பிரியமானவர்களே, நீங்கள் செய்த பாவம், நீங்கள் இதற்கு பிறகு செய்ய போகிற பாவம் அனைத்தையும் இயேசு கழுவி முடித்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு பல்வேறு சபைகளில், பல்வேறு கொரியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், போதகர்கள், மூப்பர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறார்கள்? நான் ஒரு பாவி. என்னுடைய பாவம் எப்படி கழுவப்பட்டது என்பதை என்னுடைய சகோதரியின் இடத்தில் நான் சொன்ன பொழுது, என்னுடைய சகோதரி, ஓக்சு, நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய சபையின் போதகர்கள், மூப்பர்கள் எல்லாருமே நாம் பாவிகள் என்று சொல்லும் பொழுது, நீ எப்படி திமிராக நான் நீதிமான் என்று சொல்லுவி? சகோதரியே, நாம் எல்லாருமே பாவிகள் என்று நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் நாம் எப்படி நம்முடைய பாவத்திலிருந்து மீட்கப்பட முடியும், கழுவப்பட முடியும்? எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமே அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். அந்த வகையில்தான் நான் என்னுடைய மூத்த சகோதரியினிடத்தில் தொடர்ந்து பிரசங்கித்த அவர்கள் ரட்சிப்பை பெற்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது என்னுடைய சகோதரி ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். இப்பொழுது அவர்கள் இந்த உலகத்தில் இல்லை. நான் என்னுடைய 19வது வயதில் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். இப்பொழுது எனக்கு 82 வயதாகிறது. சில மக்கள் என்னுடைய வயதினை ஞாபகம் வைத்திருக்கிறார்கள். நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பாவம் ஏற்கனவே கழுவப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பாவம் செய்யாதவர்கள் என்று யாருமே இல்லை. நாம் எல்லாருமே பாவம் செய்தவர்கள். ஆனால் இன்னமும் யாராவது தங்களை பாவிகள் என்று யோசிக்கிறார்கள் என்றால், இதை விசுவாசிக்காதவர்கள் மாத்திரம்தான் பாவியாக இருக்கக்கூடும். எந்த அளவுக்கு இயேசு இதை எனக்காக செய்தாலும் சரி, ஆனால் நான் எப்படி என்னை நீதிமான் என்று சொல்ல முடியும்? நான் ஒரு பாவிதான் என்று நான் அதை விசுவாசியாமல் நான் அவிசுவாசத்தை பேசுகிற பொழுதுதான் நான் நரகத்திற்கு போகிறவனாக இருக்கிறேன். இயேசு எதற்காக வர வேண்டும்? இயேசு எதற்காக மரிக்க வேண்டும்? உங்களுடைய பாவத்திற்காக தான். இதை நான் நம்பாத பொழுது நான் செய்யக்கூடிய விஷயம் என்று எதுவுமே இல்லை. நீங்கள் வேதத்தினுடைய வார்த்தைகளை மாத்திரமே விசுவாசிக்க வேண்டும். எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறவர்களுக்கோ அல்லது யாரெல்லாம் திறமையாக இருக்கிறார்களோ இல்லை உயரமாக இருக்கிறார்களோ பணக்காரர்களோ, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் நீங்கள் இதை விசுவாசிக்கிறீர்கள் என்றால், இயேசு என்னுடைய பாவத்தை கழுவி இருக்கிறார்.
இயேசு நம்முடைய பாவத்தை கழுவி இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றையிலிருந்து உங்களுடைய இருதயத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இயேசுனுடைய இரத்தத்தின் மூலமாக, அவருடைய மரணத்தின் மூலமாக நான் இன்னும் ஒரு பாவி என்று என்னை சொன்னேன் என்றால், இயேசு மரித்தது வீண் என்று நான் சொல்லுகிறேன். இயேசுனுடைய இரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவி இருக்கிறது என்று நீங்கள் விசுவாசியுங்கள். அப்போஸ்தலர் 4:1 அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவர்களும் சதுசேயரும் அவரிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினங்கொண்டு, பிரியமானவர்களை, இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். யார் அதை கேட்க மறுப்பார்? சாத்தான். சாத்தான் தான் அதை கேட்க வெறுப்பான். பிரியமானவர்களே, இன்றைக்கு பல்வேறு சபைகளில் போதகர்கள் தங்களை பாவிகள் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். அவர்கள் தவறாக எடுத்துக்கொள்கிறார்கள். தவறாக அவர்களுக்கு அந்த விஷயம் போயிருக்கிறது. ஏனென்றால், நீங்கள் பாவிகள் என்று யோசித்தீர்கள் என்றால் நீங்கள் தவறாக பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இயேசு சிலுவையில் அறையப்பட்டதினால், அவர் ஏற்கனவே என்னுடைய பாவத்தை கழுவி இருக்கிறதுனால். ஆனால் ஒருவேளை நீங்கள் இன்னும் என்னுடைய பாவம் இருக்கிறது, நான் இன்னும் நீதிமான் ஆகவில்லை, நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் இயேசுவால் ஒன்றும் செய்ய முடியாது. அதன் பிறகு நீங்கள் எவ்வளவுதான் கணிசமாக காணிக்கைகளை தந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவுதான் திறன் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. இயேசு உங்களை நீதிமான் என்று சொன்னால் நீங்கள் நீதிமான். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நான் நம்புகிறேன் நிறைய மக்கள் இங்கு இந்த வார்த்தையை விசுவாசித்து நீங்கள் ரட்சிப்பை பெற முடியும். பல்வேறு மக்கள் என்னை எதிர்த்திருக்கிறார்கள். இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொடுத்ததனால் நிறைய மக்கள் என்னை துன்புறுத்தி இருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு சபைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறவர்கள் தங்களை பாவிகள் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் பாவத்தில் தத்தளிப்பதுதான். பிரியமானவர்களே, இயேசு நம்முடைய பாவத்திற்காக மரித்திருக்கிறார். நம்முடைய எல்லா பாவத்திற்காகவும் அவர் மரித்திருக்கிறார். இதை குறித்து உங்களுக்கு சந்தேகம் இருந்ததென்றால் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? மிக்க நன்றி.